வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ சீசனில் நிறைய கிடைக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்திங்களா. அதை வச்சு தான் நம்ம ஒரு அடை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு அரிசி வந்து எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி அரிசி தான். அது கூட காரத்துக்கு ஏற்ற போல் காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதன் கூட மீடியம் சைஸான மரவள்ளி கிழங்கு நல்லா தோல்லாம் நீக்கிட்டு கேரட் துருவக்கூடிய கட்டையில் வச்சு இது போல் கேரட் துருவல் சீவுறது போல் சீவி எடுத்து வச்சுங்க. ஒரு 8 போல் பூண்டு இது கூட சேர்த்துறேன். அதோட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையும் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் போல் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ மாவு வந்து அரைச்சி நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து மாவு நான் கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் தோசை போல் செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து சேர்த்துறேன் கொஞ்சம். இதோட 2 கொத்து அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா உருவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தழைகள் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் மாவு அரைக்கும் போது சேர்த்துட்டேன். அதனால் நான் மேற்கொண்டு உப்பு சேர்க்கலை. இது வந்து நீங்கள் தோசை போல் செய்கிறதா இருந்தால் நல்லா தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக அடை போல் தான் நம்ம செய்ய போகிறேன். அதனால் இந்த பதத்துக்கே நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கல் நல்லா சூடாயிட்ட பிறகு தேவையான அளவுக்கு மாவு கல்லை வச்சுட்டு நம்ம கைகளால் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அடை வந்து ஷேப் வந்து நல்லா அழகாக ரெடி ஆகிடும். இப்போ இதை நான் சுற்றி கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சென்டராக ஒரு ஹோல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் வந்து நல்லா உள்ளே இறங்கி நல்லா அடை வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா செவந்து நமக்கு ரெடி ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ அதை திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், இந்த பக்கம் நல்லா வந்து செவந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இதன் கூட சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமோ அதன் கூட சர்வ் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் ப்ளைனாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அது உங்கள் விருப்பம் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.